ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? வீடியோக்குள்ளே போவோமா? நான் இந்த வீடியோ நாளைக்கு ஆடு பெருக்கு இல்லையா, அது அது எப்படி கொண்டாடணும், அதுக்கு என்னென்ன வைக்கணும், பூஜைகள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பயனுள்ளது இந்த வீடியோ உங்களுக்கு. அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஆடிப்பெருக்கு வழிபாடுங்கிறது ஆடி மாதம் 18ஆம் தேதி நீர்நிலைகளுக்கு சென்று நன்றி தெரிவித்து விவசாயம் வளம் பெறவும் குடும்ப நலனுக்காகவும் கொண்டாடப்படும் ஒரு நாளாகும். இந்த நாளில் தான் ஆற்றங்கரைகளில் புது மஞ்சள் கயிறு மாற்றுதல், தீபம் ஏற்றுதல், படையல் போட்டு காப்பரிசி, தேங்காய், பழங்கள், புளி சாதம், தயிர் சாதம், எலுமிச்சை சாதம், சர்க்கரை பொங்கல் போன்ற எல்லா சாதமும் செஞ்சு நெய்வேத்தியமாக இதெல்லாம் நெய்வேத்தியமாக செஞ்சு வச்சு அந்த படையலில் வச்சு படைப்பாங்க. அதுக்கப்புறம் திருமணமான பெண்கள் புது மஞ்சள் கயிறு மாற்றிப்பாங்க. சுமங்கலி பெண்களும் மஞ்சள் கயிறு மாற்றிக்கலாம். எல்லா சுமங்கலி பெண்களும் மஞ்சள் கயிறு மாற்றிக்கலாம். இந்த மஞ்சள் கயிறு மாற்றுறதுக்கு காலையில் நல்ல நேரம் எப்போ அப்படின்னா 9:15 to 10:20 இந்த நேரத்துக்குள்ளே நம்ம மஞ்சள் கயிறு மாற்றிக்கணும். இது ரொம்ப நல்ல நேரமாக இருக்குது. மாலையில் நம்ம மஞ்சள் கயிறு மாற்றக்கூடாது. காலையிலே நம்ம மஞ்சள் கயிறு மாற்றிக்கணும். இப்போ நான் எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கிறேன். என்னென்ன பழங்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் பருப்பு, வெல்லம், சர்க்கரை, அதுக்கப்புறம் பச்சரிசி, உப்பு எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நமக்கு தேவை இல்லையா? இதெல்லாம் அடிப்படை தேவைகள். நமக்கு சாப்பாட்டுக்கு இதெல்லாம் கண்டிப்பாக தேவை. அதனால் இது எல்லாமே நமக்கு பெருகணும் அப்படின்னு சொல்லி இது எல்லாமே நான் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுக்கப்புறம் ப்ளவுஸ் பிட் எடுத்து வச்சுருக்கிறேன். வளையல், தாலி சரடு எல்லாமே எடுத்து வச்சுருக்கிறேன். இது எல்லாமே எடுத்து வச்சு நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் உங்களுக்கு. இது எல்லாமே நம்ம வீட்டுக்கு பெருகணும் அப்படிங்கிறன்னு நீங்கள் வேண்டிக்கிட்டு இந்த மாதிரி நீங்கள் நாளைக்கு பூஜை பண்ணுங்கள். இதோட சாதமும் செஞ்சுக்கலாம். நம்ம தயிர் சாதம், எலுமிச்சம்பழ சாதம், புளி சாதம், சர்க்கரை பொங்கல் இது எல்லாமே மத்தியானம் வச்சு நான் இப்போ வச்சது எல்லாமே வச்சு நல்லா வேண்டிக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல் என்ன இருக்கோ, பிரார்த்தனை என்ன இருக்கோ அதை நல்லா பிரார்த்தனை பண்ணிக்கங்க. இது இந்த ஆடி பெருக்கில் எனக்கு பல மடங்கு பெருகணும், பல மடங்கு எனக்கு நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக வேண்டிக்கங்க. கண்டிப்பாக உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட் ஏதாவது சொல்லுங்கள். அப்போ தான் எனக்கும் தெரியும் நல்லது எது கெட்டது எது அப்படின்னு இது எனக்கும் தெரியும். நானும் இன்னும் கொஞ்சம் நல்ல வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேன். அதனால் இதில் என்ன குறைகள் இருக்குது, என்ன நிறைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.